சென்னையெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு தோணும். அதில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சித்தி பையனோட பால் காய்ப்பு வருது. அந்த வீடு வந்து நாங்கள் தான் கெட்ட ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி கூட நான் நாள் செஞ்ச வீடியோ போட்டிருப்பேன். அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கு கிரகப்பிரவேசம் வருது. அதுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அவனுக்கு சூப்பரான கிஃப்ட்டும் எடுத்துட்டோம். அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து பால் காய்ப்பு அன்னைக்கு பார்க்கலாம். ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிச்சன் எல்லாமே க்ளீனாக தான் வச்சுட்டு போவோம். அதனால் வெஜிடபிளும் இல்லை, நம்மளுக்கு தேங்காய் எதுவுமே இல்லை. சரி தோட்டத்தில் போய் தேங்காய் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். கத்தரிக்காய் செடி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் அது காய்க்கவே இல்லை. சரி ஏதாவது பிஞ்சு ஏதாவது காய்ச்சிருக்கா அப்படின்ட்டு பார்த்தேன். பூ தான் பூத்துருக்கு. ஆனால் கத்தரிக்காய் வந்து நம்மளுக்கு லைட்டாக காய் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு போதுங்கிற அளவுக்கு காய்ச்சிரும். அந்த மாதிரி தான் நிறையா காய்கள் வரும். அதுக்கப்புறம் தோட்டத்தில் வந்து மயில் நின்றுச்சு. மயில் இறகு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி மயில் மயில் இறகு இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலான்னு போனேன். வரிசையாக மயில் இறகாக இருந்துச்சு. இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 தான். ஆனால் நிறையா இருந்துச்சு. நான் எல்லாமே எடுத்தேன். அது என்னமோ தெரில, அதை பார்த்தோன்னே குழந்தையாவே மாறிடுதோம். எனக்கு சின்ன வயசில் அந்த புக்கில் வைக்கிறது அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் ஹெல்ப்புக்கு இருக்க பையன் வந்து தேங்காய் உரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே போய் நம்ம சுண்டைக்காய் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். சுண்டைக்காயில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் அதை பறிக்கும்போது பார்த்திங்கன்னா முள் நிறையா இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும். ஒரு வீடியோவில் சுண்டைக்காய் குழம்பு வைக்கிறது அப்படின்ட்டு காமிச்சிருந்தேன். அதில் சுண்டைக்காவை நச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணேன். நிறைய பேர் சொன்னீங்க அக்கா வாஷ் பண்ணிவிட்டு நைங்க, அதை வந்து விதையை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் வச்சு பார்க்குறேன், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கொண்டு வந்த வெஜிடபிள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அங்கே வாழைப்பூவும் இருந்துச்சு, அதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். வாழைப்பூவில் வந்து பஜ்ஜி போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஆலிஸ் ஜோஸ்னா ஹாப்பி பர்த்டேமா, காட் பிளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.